இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே கௌதமுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி ஒருத்தன் இந்த வீட்டுல இருந்ததா சரித்திரமே இல்லை இனிமே. அப்பா கௌதம், லீலாவதி, நமக்கு இனிமே மகன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. நமக்கு பையன் இல்லைன்னு யாருங்க சொன்னது? இனிமே வருண் தாங்க நமக்கு ஒரே ஒரு பையன். உனக்கு இன்னைக்கு நைட் 9 o'clock வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள உங்க அம்மா கிட்ட நம்ம மேரேஜ்க்கு ஓகே வாங்க. வருண், நீ எங்களுக்கு பையனா இருப்பியா? இப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி என் காதல அம்மாட்ட சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும். என்னாச்சு கௌதம்? என்ன பூஜா, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? நீ இப்படி என் சித்தியை அவமானப்படுத்துறதுக்கு பிரசுக்கு காசு கொடுத்தா? சொல்லு பூஜா, எதுக்காக? எனக்கு வேற வழியே தெரியல கௌதம். உன் சித்தி ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காங்க. என்ன வேலையை விட்டு வர தூக்கிட்டாங்க. என்ன மருமகளா ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற பயத்துல பிரசுக்கு தெரிஞ்சாலாச்சும் நம்மள பிரிக்க மாட்டாங்க, ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நல்லபடியா எடுத்து சொல்லலாம்னு நினைச்சேன். பூஜா, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. ஏய் சத்தியமாடா? அப்போ நம்ம விஷயம் மீடியால வந்தா என் குடும்பத்தோட கௌரவம், எங்க சித்தியோட மரியாதை பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே இல்லைல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு என் வீட்டுல எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருந்தா அவங்க கண்டிப்பா மன்னிச்சிருப்பாங்க. இப்ப நீ பண்ண காரியத்துக்கு என் வாழ்க்கை முழுக்க என் குடும்பத்தோட முகத்திலையும் முழிக்க முடியாது. நம்ம கல்யாணத்தை அவங்க ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல பூஜா. உன்னை லவ் பண்ணி பெரிய தப்பு பண்ணேன். சாரி கௌதம், நான் வேற என்னமோ நினைச்சு பண்ணி வேற என்னமோ ஆயிடுச்சு. சாரி. கிட்டே வராத. ஒத்தே வர மாட்டேங்கிறானே, ஒருவேளை விட்டுட்டு போயிட்டானா? இப்ப கூட கௌதம் இப்படி பண்ணத என்னால ஏத்துக்க முடியல. இது ஒரு கெட்ட கனவா இருந்தா நல்லா இருக்குமோன்னு மனசுக்கு தோணுது. நேத்துதான் நம்ம குடும்பம் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டு பேசி சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில. கௌதம் ஒருத்தம் போனதுனால வீடு வீடாவே இல்ல. ஒரு காதல் எல்லாத்தையும் மாத்திருச்சு இல்ல? எல்லாமே ஸ்தம்பிச்ச மாதிரியே இருக்கு. நானும் அக்காவும் இந்த குடும்பம் பிரியாம இருக்க நிறைய விஷயம் பண்ணிருக்கோம், நிறைய விட்டு கொடுத்திருக்கோம்பா. எங்களுக்கு அப்புறம் நீயும் கௌதமும் குடும்பத்தை ஒத்துமையா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா கௌதம் இப்படி பண்ணிட்டானே. வருண், நீ
பாத்துப்பல வருண். இந்த குடும்பத்தை நீ பாத்துப்பல. நான் பாத்துக்கிறேன். சாரா, என்ன பண்ற சாரா? நான் தான் சொன்னல வருண், இன்னைக்கு நைட் 9 மணிக்குள்ள நீ உன் வீட்டுல சொல்லலனா நான் உன் வீட்டுக்கு வந்து ஆண்டி கிட்ட சொல்லுவேன். சாரா, நான் சொல்றத கேளு. இங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. காலையில எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். முடியாது வருண், ஆண்டி கிட்ட பேசிட்டு தான் கிளம்பு. ஏய் சாரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்ப வீட்ல இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா இந்த விஷயம் நடக்காது. நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நேரம் இல்ல. இதே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்ப வருண்? வேக வேகமா நியூயார்க்ல இருந்து கிளம்பி வந்தது உன் ஃபேமிலி சம்மதத்தோட உன்னை மேரேஜ் பண்ணிக்கதான். ஆனா அதுக்கு எவ்வளவு டிலே பண்ணுவ? சாரா சாரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கிளம்பு. ஐயோ சாரா, சொல்றத புரிஞ்சுக்கோ சாரா. கிளம்பு சாரா. சாரா சாரா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ் சாரா. ஐயோ, யாராவது பாத்துற போறாங்க. சரி ஓகே வருண், நீ சொல்ற, உனக்காக நான் கிளம்புறேன். தேங்க்ஸ், நீ கிளம்பு. என்னடா அண்ணே, அந்த அண்ணாமலையோட கார் நம்ம தெருக்குள்ள வருதுண்ணே. தெரியும்டா, வருவான்னு தெரியும். நான் அடிச்ச அடி அப்படி. அண்ணே, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க, சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. போங்க. சரிங்கண்ணே.